கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நமது கண்ணீரை துடைக்கிறவராய், நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராய், நமது அங்கலாய்ப்பை மாற்றுகிறவராய், நமது ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதை ஒரு காலம் மறந்துடாதீங்க. எதற்காக சொல்லுகிறேன்னா, அநேக தேவ பிள்ளைகள் கஷ்டத்தின் மத்தியில் தொடர்ந்து துயரங்கள் வருகிறதுனால தேவனை மறந்துடுறாங்க. அவர் ஆசீர்வதிக்கிறவருங்கிறத மறந்துடுறாங்க. இல்லை, அவர் தமது ஜனத்துக்கு உண்மையுள்ள தேவன். பாருங்க, கர்த்தருடைய வசனம் சொல்லுது. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திரிவதில்லை. பிரியமானவர்களே, வெளியரங்கமாக நல்ல மனிதன் என்று பெயரெடுத்த பலருடைய அந்தரங்க பகுதியை பார்க்கும் பொழுது அங்கே அருவருப்புகள் இருக்கிறத பார்க்குறேன். ஒரு விசை ஊழியத்தின் பாதையில் பெங்களூர் பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சகோதரன் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வந்திருந்தார். அந்த 2 நாள் கூட்டத்துலேயும் அவர் பார்த்திங்கன்னா கலந்து கொள்வது, கூட்டம் முடிஞ்சோடனே என்கிட்ட வந்து ஜெபிக்க வருகிறது, ஆலோசனை கேட்க வருவார். 2வது நாள் கூட்டத்தில் பரிசுத்தத்தை குறித்து பேசும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே பரிசுத்தத்தை குறித்து நான் பிரசங்கித்து முடித்த உடனே அந்த பிரதர் என்கிட்ட வந்து தனி ஜெபத்தில் கேட்டார், அண்ணே, இதுவரைக்கும் எனக்கு நிரந்தர வேலை இல்லைன்னு நான் கவலைப்பட்டேன். இதுவரைக்கும் எனக்கு சரியான வருமானம் இல்லைன்னு நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி உங்கள் செய்தியை கேட்ட உடனே தான் தோணுது, உண்மையிலே என்கிட்ட பரிசுத்த வாழ்க்கை இல்லைண்ணே. என்னை பார்க்குறவங்க எல்லாருமே என்னை பார்த்தா என் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த மனுஷனுடைய அப்பியரன்ஸ் அவ்வளோ கிராண்டாக இருக்கும். ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனை போல், நல்லா படித்தவனை போல், அவனை பார்த்தாலே தோரணையாக இருப்பான். அப்போ என்கிட்ட எல்லாரும் வாலண்டியராக பழகுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், எனக்குள்ள ஒரு துர்க்குணம், நான் அந்த ரங்கத்தில் ஒரு சுய பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தேன். அந்த சுய பாவத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியல. அதனால் ஒரு பக்கம் என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தும், குற்ற மனசாட்சி. இன்னொரு பக்கம் நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும் 6 மாதத்துக்கு மேலே எனக்கு ஒரு கம்பெனியில் நிரந்தர வேலை இல்லை. தற்கொலை பண்ணிக்கிடலாமான்லாம் நினச்சிருக்கேன். என்னடா வாழ்க்கை இதுன்னு அங்கலாய்ச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பரிசுத்தத்தை குறித்து பேசணுன்னே என் மைண்டில் பயங்கர தாக்கம். நான் உத்தமனாக வாழாததுனால தான் தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லையோ என்று தோன்றுகிறது. நான் என் அந்தரங்கத்தில் இருக்கிற பாவத்தை விட்டுட்டேன்னா தேவன் என்னை கை தூக்கி எடுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு நிச்சயம் வருது. எனக்காக ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ். நான் இனி அந்தரங்கத்தில் இருக்கிற அந்த அருவருப்பான பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி வந்து கேட்டான். அவன் தலையில் கையை வச்சு ஆவியில் நிரம்பி அந்த பாவத்தின் வல்லமையை கட்டி நான் ஜெபிச்சு முடித்தேன். ஒரு 10 நிமிஷம் அந்த தம்பிக்காக ஜெபித்தேன். ரொம்ப சந்தோஷனே, மனசில் கொஞ்சம் சமாதானம் வருது அப்படின்ட்டு போனேன். ஒரு 6 மாதங்கள் இருக்கும். ஒரு நாள் ஒரு புது நம்பர்லேருந்து ஃபோன் வருது. எடுத்து யாருன்னு பேசுனா அதே தம்பி தான். அது சொன்னா, அண்ணே, நீங்கள் வந்து ஜோமனிட்டு போன அன்னையிலேருந்து நான் அந்த சுய பாவ பழக்கத்திலேருந்து வெளியே வந்துட்டேன். எப்போல்லாம் அந்த எண்ணங்கள் வந்து போராடுகிறதோ அப்போல்லாம் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். எப்பொழுதெல்லாம் பாவ சிந்தை எனக்குள்ளே வந்து பலமாக தாக்கத்தை கொண்டு வந்துச்சோ அப்பொழுதெல்லாம் வாயை திறந்து கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு போராட்டங்கள் வரும்பொழுதெல்லாம் வேத வசனத்தாலும் கர்த்தரை பாடி துதிக்கிறதாலும் நான் என்ன அதுக்கு விலைக்கு தப்புவித்து காத்துக்கொண்டேன். கரெக்டாக 4 மாதம் கழித்து எனக்கு ஒரு கம்பெனியில் வேலைனே, என் படிப்புக்கு அப்பாற்பட்டது. நான் கிட்டத்தட்ட 6 வருஷம் இதே ஃபீல்டில் வேறு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் எனக்கு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத வச்சு எனக்கு அவங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 60,000 ரூபா சம்பளம் வாங்குகிறேன். எனக்கு ஒரு பெர்மனெண்ட் வேலை கொடுத்துருக்காங்க. ஐ எம் பிளெஸ்ட். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேனே. நான் யோசித்து பாருங்கள், சாத்தியமே இல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல தேவனுக்காக உத்தமமாய் வாழ நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். 4 மாதங்கள் தேவனுக்கு பயந்து உத்தமமாய் வாழ ஆரம்பித்தேன். இதோ 4 மாதங்கள் கழித்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து ஒரு நிறைவான சம்பளத்தை கொடுத்து ஆசீர்வாதமான சந்தோஷமான வாழ்க்கை தந்திருக்கிறார். நான் உயிருள்ள மட்டும் இனி பரிசுத்தமான வாழ்வேன் அப்படின்னார். யோசித்து பாருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க, பொருத்தனை பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் ஜெபித்த ஜெபம் கேட்கப்படலை. ஏன்னா அவர்களுக்குள்ள இருக்கிற அந்தரங்க அருவருப்பு,
தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த அருவருப்பு தான் அவர்கள் எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவு வேதம் வாசித்தாலும், எவ்வளவு ஆலயத்துக்கு வந்தாலும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாதபடி வீண் அலைச்சல்களை கொண்டு வருது, செலவினங்களை கொண்டு வருது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் பரிசுத்தத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. பாவத்தை ஜெயித்து வாழ பழகுங்க. பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் தேவனுடைய பார்வையில் எதெல்லாம் அருவருப்புன்னு தோணுதோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட்டுக்கிட்டே வாங்க. உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மணி போல பாதுகாப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் வீண் அலைச்சல் இருக்காது. செட்டைகளை மறைத்து கொள்வார். நன்மையால் திருப்தியாக்குவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கிருபை நிறைந்த இந்த காலை வேளையில் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் பரிசுத்த கரத்தில் உங்கள் பிள்ளைகளை தருகிறேன். ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உங்கள் முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணும். நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசட்டும். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் வீண் அலைச்சல்கள் இருக்கிறதோ, புலம்பல்கள் இருக்கிறதோ, கண்ணீர்கள் இருக்கிறதோ, ஆண்டவரே சஞ்சலத்தினால் அவர்கள் ஆத்துமா கரைந்து போகிறதோ, அவர்களை எல்லாம் இப்பொழுது தொடுவீராக. அவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக. அவர்கள் அக்கிரமங்களை மன்னிப்பீராக. அவர்கள் மீறுதலை மன்னிப்பீராக. அவர்கள் நோய்களை குணமாக்குவீராக. இந்த பூமியில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்திருக்க நீர் அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.